அது என்ன கற்றுக்கிட்டு ஓணும் ஏதோ ஆக்சிடென்ட் ஆனப்பல சவுண்டுலேயும் பல விதங்கள். சொல்லுங்கள், உங்களை எடுக்க யூடியூப்பில் ஓட்டுறோம் அப்படின்னு சூப்பர். இந்த பாட்டியும் ஓட்டுறோம் வரும் யூடியூப்பில். எதுக்கு கொஸ்டின் கேட்க சொல்லணும் சரியா? எதுக்கு வித்தியாசமான மரங்களில் வச்சுருக்காங்க கடவுள்? ஒரே போல் இலையாம் வைக்கல ஏன்? வேப்பலைக்கும் கருவேப்பிலைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? வேப்பலை பேர் இருக்குது, கருவேப்பிலை அப்படி கிடையாது. அது இருக்குது. ஏன் வேப்பலையே அது வேப்பலைன்னு சொல்லுது, என் கருவேப்பிலையே கருவேப்பிலைன்னு சொல்லுதான். வந்து சொன்னால் உங்களுக்கு 10 ரூபா நீ காப்பி குடிக்க யூடியூப்பில் வரும். ஆமாம் சொல்லுங்கள். வந்து எடுக்க யூடியூப் நம்ம பாட்டி 2 வேப்பலை தானே? 2 வேப்பலை தான். அப்போ எதுக்கு அது கரு வேப்பலைன்னு சொல்லுது? அந்த காலத்து ஆள் அதுதான் மூளை. என் மூளை வந்து உலகத்தில் பெரிய மூளை. நான் பெரிய படிப்பு உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கே எழுதியிருக்கேன். ஒரு காட்டு பேலை கட்டி தான் இல்லை 4 மணி கற்றுக்க முடியுமா? பாம்பேயில் போய் ஹிந்தியே தெரியாது. நான் பிஎட் காலேஜில் வேலை பார்த்தேன். ஏய் கைசே உதர் ஜானேக்கா மண்டை வெடித்து செத்துடலாம் போல இருக்கும். வீட்டில் கெட்ட வரதை பேசா லாய்க்கு ஒரு காசி ஆமாம். அப்படி வளர்ந்தவன் அவன். படிக்காத முட்டாளுக்கு பிறந்தது அப்படி தானே இருக்கும். படிக்காத குடும்பத்தில் பிறக்கிறது தான் படித்தவனை கட்டணும். படிக்காத முட்டாவே சூழலை ரொம்ப முக்கியம். ஒரு டான்ஸர்னால் டான்ஸரை தான் கட்டணும். ஒரு சிங்கர்னால் சிங்கரை கட்டணும். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், பாட்டுவேன், 100 சர்டிஃபிகேட். அது பெற்றவங்களுக்கு தெரியணும். ஒரு பாடகன்னா பாடகி. இப்போ செந்தில் எப்படி கொண்டு கட்டி வைக்கணும் என்ன அதுன்னு நம்ம பிள்ளைகளோட திறமை பெற்றவங்களுக்கு தெரியணும். எங்கள் அம்மாவும் நல்லா அப்போவே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சர்டிஃபிகேட் உண்டு. எங்கள் அப்பா கணக்கில் புள்ளி, அதனால தான் என்னை மேக்ஸ் படிக்க வச்சார். உலகத்தில் பெரிய பிள்ளை படிக்கட்டும் கஷ்டப்பட்டு 300 ரூபா. அப்போ சாப்பாடு இப்போ 3000 ரூபா. என் சர்டிஃபிகேட் வந்து 3 லட்சம், இப்போ 30 லட்சம். அவ்வளோ சர்டிஃபிகேட் தூக்க முடியும். என் பிள்ளை படிக்கட்டும் அப்போ கஷ்டம். நான் காலையில் வயல் வேலை பார்த்து பிற படித்து ரொம்ப நான் அலுவலகத்தில் சைக்கிள் மிதித்து படிப்பேன். இங்கிலீஷ் மீடியம் அதை வச்சு இங்கிலீஷ் உலகம் எங்கள் ஸ்கூல்லேயும் யூடியூப்பில் எடுத்து போட்டேன். அப்படி எல்லோரும் சொல்ல எல்லாம் சாரு இறந்துட்டாங்க. அப்போ உள்ள சாரு எப்படி? அப்போ வந்து சாரு தெய்வம். காலத்தொட்டு கும்பல தொடக்கூட மாட்டாங்க. அப்படி ஒரு பெத்த பிள்ளை கணக்கப்பட்ட பிள்ளை. இப்போ உள்ள நாய்க்காய் வேட்டையாடுதான். அவனெல்லாம் துண்டாக வெட்டணும். தேவடியா மூணு அவனெல்லாம் வாத்தியாரா இதெல்லாம் ப்ரைவேட்லேயே தேவடியா நடக்குது. பேப்பரில் எப்படி வருதுன்னா அவனால துண்டாக வெட்டணும். ஒரு வாத்தியம் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கவே பிள்ளையெல்லாம் பொட்டை பிள்ளையா நினைக்கணும். ஆம்பளை பிள்ளையா நம்ம பிள்ளையா நினைக்கணும். திருட்டு தயாளி பேப்பரில் அப்படி போடுவான்னா பலாத்துக்காரன். தேவடியா குடிக்கு போக வேண்டியதானே? அப்போ பிள்ளையில ஏன் அப்படி பண்ணுதான்? வேறு பிள்ளையில எப்படி பண்ணுதான்? வாத்தியானா உனக்கு வேணாம் எனக்கு இச்சைன்னா தேவடியா குடிக்கு போகணும். பல ஆட்டுற பேர் சரி. நம்ம தேவடியா வயிற்றில் பிறந்தவன் நல்ல வயிற்றில் பிறந்தவன்னா ஒரு டீச்சர் இப்படி பண்ண மாட்டேன். நானும் டீச்சரு. எனக்கு 2 ஆம்பளை பையன். நான் வந்து ஒரு பிள்ளையில் 1 லட்சம் கட்டும். பிஎட் காலேஜ் டீச்சர் பிஎட் காலேஜில் நான் வேறு ஐயோப்பா கஷ்டப்பட்டு 1 லட்சம் கட்டுவாங்கல்ல. அதுக்காக உயிரை கொடுப்பேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாமல் விடிய படிக்க வைப்பேன். இன்றைக்கி என் பிள்ளைகள் நல்லா இருக்கலாம். மைக்கை பிடிச்சோம்னா அப்படி அங்கே இங்கிலீஷ் ஹிந்தியிலே சொல்லிக் கொடுப்பேன். இங்கே இங்கிலீஷ் தமிழ் எல்லா மொழியும் கற்றுக்கிட்டேன். உருது தெரியாமல் 7 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். எவ்வளோ கஷ்டம். உருது மொழி தெரியாமல் முஸ்லீம் காலேஜில் வேலை பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட எடுத்து கற்றுக்கிட்டேன். நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லா டீச்சரும் இங்கிலீஷ் பேசுவாங்க. எல்லா பிள்ளைகளும் மார்க்கு போட போவேன். அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். என்கிட்ட இருந்து கற்றுக்கல. இங்கிலீஷ் வந்து உச்சரிப்பு வேற பற்றி இங்கேயே கட்டி கொடுத்துருந்தா இன்றைக்கி 7 கோடி 1 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ உலகக்கே டீச் பண்ணுங்க. ஒரு பாட்டு பிடிங்க பாட்டி. இந்த பூவரச மரத்தை பற்றி பாடுங்க. யாரு? நானா? இந்த பூவரச மரத்தை பற்றி பாடுங்கன்னு ஒரு பாட்டு. பூவரசம்பூ பூத்தாச்சி பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சி காவேரி போல பொங்குற மனசு பாடாது இருக்கா? ஒரு பூவுக்கு ஒரு அரசன் பூவரசன் அப்படி பொன்னவன கிளியே. இதுதான் யூடியூபரு. எனக்கு 3000 சப்ஸ்கிரைபர். வேலைன்னு பேசலான்னா அதே மாவன் யூடியூப் எடுத்து கொடுத்தான். அவனுக்கு ரொம்ப மூளை இருக்குது யூடியூப்பில். ஆனால் பணம் வரல போட்டு அவுத்து போட்டு ஆடுறவனுக்கு தான் யூடியூப் கேட்டேன். 7 வருஷத்துக்கு இப்போ சொன்னோம்ல பாட்டி வேப்பலைன்னு சொல்லுதே சொல்லுங்க. தெரிய மாட்டேங்குதா பாட்டி? கரு வேப்பலைன்னு என்னது? அதுவும் தெரியாது. ஐயா அவங்கள போக சொல்லுங்க. உள்ளெல்லாம் போக முடியாது. இந்த
கருவேப்பிலை எதில் போடுவாங்க? கருவேப்பிலை குழம்புல போடுவோம். குழம்புல போடுவாங்க. தாளிக்க போடுவாங்களா? அது என்ன செய்யும்? அதிலே பேர் இருக்குது. கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டால் என்ன ஆகும்? கொஞ்சம் மணமாக இருக்கும். மணகாகும். எப்படி இருக்கும்? பச்சையாக இருக்கையில் போடுவீங்களா? கொஞ்சம் கருகுன பிறகு போடுவீங்களா? பச்சை இந்த எண்ணெய் கடுகு வந்து கருகும்ல கொஞ்சம். கருவேப்பிலை கருகணுமா இல்லை? கருவி அதனால குழம்புல போடுவோம். கருகும்ல, அதுதான் கருவேப்பிலைன்னு பேர் விட்டாங்க. இப்போ புரியுதா? யார் வாய்ப்பு ஆமாம், டீச்சர் அப்படி தான் பேசுவேன். பேப்பரில் டீச்சரை போய் பேசுங்களேன். பேப்பரில் ஒரு டீச்சர் ஒழுக்கமாக இருக்கணும். பேப்பரை கிடைக்குன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன? பேப்பரில் டீச்சரு வந்து எத்தனை பிள்ளைகளோ பலாத்காரம் பேசுகிறேன், அவனை பேசினா உங்களுக்கு என்ன? அப்படி தான் நான் பேசுவேன். வீட்டில் எல்லாம் பேசுவேன். நான் யூடியூப்பர். இப்போ நீங்கள் பேச்சை நிப்பாடுங்க, உங்கள் பேச்சு வந்துடும். ஆமாம், டீச்சரே ஏசா, உங்களே ஏசலையே. உங்களை யார் ஏசா? டீச்சரை அப்படி தான் ஏசுவேன். நான் டீச்சர் வேலை பார்த்தோம், அதனால் அப்படி தான் ஏசுவேன். இதுக்கு என்ன காதை குத்திட்டு கிடக்கும். யாரு வெளியில் உள்ளது எடுக்கேன். எதை எடுக்க நான் பார்க்கணும். எதுக்குன்னு கேட்குறேன்.